ஹரிணி. பிரியா போன். சொல்லு பிரியா. மாமா, ஹரிணி கிடைச்சிட்டாளா? இல்ல பிரியா, போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கேன். அவங்களும் வரேன்னு சொல்லிருக்காங்க. நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஹரிணி கிடைச்சதும் நான் போன் பண்ணி சொல்றேன். சரியா? நாங்க எல்லாரும் இங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். கிடைச்ச உடனே போன் பண்ணுங்க. சரி பிரியா. என்னங்க, போனை கொடுங்க, நான் பேசணும். பிரியா, சீதா கிட்ட பேசு. ஹலோ பிரியாக்கா, அங்க வீட்டுக்கு ஹரிணி வந்தாலோ இல்ல யாராவது கொண்டு வந்து விட்டாலோ எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லணும். சரி, நான் உடனே உனக்கு போன் பண்ணி சொல்றேன் சீதா. சீதா, நீ தைரியமா இரு, மனசை தளர விட்டுறாத. கண்டிப்பா ஹரிணி கிடைச்சிருவா. சரி பிரியாக்கா. சரி வா, போய் ஹரிணியை தேடுவோம். வா. பிரியா, என்ன சொல்றாங்க? அத்தை, ஹரிணி இன்னும் கிடைக்கலையா? போலீஸ் கிட்டயும் சொல்லிருக்காங்களா? அவங்களும் வராங்களா? ஹரிணி கிடைச்சா போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல எப்படி காணாம போயிருக்கோம்? என்னன்னு சொல்றது? இது என்ன சோதனை? எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல சித்ரா. பானுமதி கூட தான் ஹரிணி இருந்தா. ஆமா, என் கூட தான் இருந்தா. எல்லா குழந்தைங்களோடையும் விளையாடிட்டு தான் இருந்தா. திடீர்னு எப்படி காணாம போனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது பானுமதி. இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமா நீதான் இருந்துட்டு இருக்க. சின்ன குழந்தை அது. அதுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. அது எங்க இருக்குதோ, என்ன பண்ணுதோ. எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு சுமித்ரா. வா, நாமளும் போய் தேடலாமே. நாம எங்க போய் தேடுவோம்? அது நம்மளால முடியாது சித்ரா. வேண்டாம், அவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. போலீஸ்க்கும் சொல்லிட்டாங்க. இந்நேரத்துக்கு அவங்களும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹரிணி கிடைச்சதும் கண்டிப்பா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கம்மா. யாருமே நான் சொல்றது நம்ப மாட்டேங்கிறாங்களே. ஹரிணி, ஹரிணி. ஏமா, நடுரோட்ல நின்னு என்னமா தேடிட்டு இருக்க? ஓரமா போமா. சீதா, பின்னாடி வண்டி வரது கவனிக்கலையா? யோ, பாத்து போயா. அவங்கள பாத்து கூட்டு போயா. இப்போ எதுக்கு அங்க போன? நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல.